5 மாநிலங்களுக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் இளம் தலைமுறையினர் வாக்காளர்கள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் உள்ளிட்ட விவரங்களை விளக்குகிறார் நியூஸ் 18 ஆசிரியர் கார்த்திகை செல்வன். தேர்தல் ஆணையர் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. அதை நம்முடைய பார்வையாளர்களுக்காக சுருக்கமாகவும் சொல்லிடலாம். ஒட்டுமொத்தமாக இந்த 5 மாநில தேர்தலில் நமக்கு தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா, அஸ்ஸாம், புதுச்சேரி இந்த 5 மாநில தேர்தல்களில் 17.4 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறாங்க. 824 அசம்பிளி செக்மெண்ட்ஸ், ஒட்டுமொத்த தொகுதிகள் 824, போலிங் ஸ்டேஷன் மட்டும் 2.19 லட்சம். மொத்த தேர்தல் அதிகாரிகளாக பார்த்தீங்கன்னா தேர்தல் பணிக்காக 25 லட்சம் பேர் இதில் பணியாற்ற இருக்கிறாங்க. மொத்தமாக 824 இடங்கள். இப்போ தமிழ்நாடு, மேற்கு வங்கம் அப்படின்னு மொத்தமாக சேர்த்து 824 இடங்கள். அடுத்தது நம்ம பார்த்தலாம், சில முக்கியமான செய்திகளை பார்த்துட முடியும். இந்த இதில் சட்டமன்றம், இப்போ 17வது சட்டமன்றம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேர்தல் இருக்குது. 16வது சட்டமன்றத்தினுடைய காலம் அப்படிங்கிறது மே 10ஆம் தேதியோடு நிறைவாகுது. மே 10, 2026. அப்போ அதுக்கு முன்னதாக ஒரு தேர்தல் நடத்தி ஒரு ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நெருக்கடி இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இப்போ நமக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை, அதே போல மே 4ஆம் தேதி நமக்கு இறுதி முடிவுகள் வந்துடும். இப்போ இதில் ஒட்டுமொத்தமாக நீங்கள் 234 தொகுதிகளில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொது தொகுதிகளாக 188 தொகுதிகள் இருக்கின்றன. அதில் 44 தொகுதிகள் பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்காக ஷெட்யூல் காஸ்ட் கேண்டிடேட்ஸ் 44, ஷெட்யூல் ட்ரைப் 2 இடங்கள் அப்படின்னு மொத்தமாக 46 இடங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ரிசர்வ் கான்ஸ்டிட்யூன்சி அப்படின்னு பார்க்கலாம். 234 188 பொது தொகுதிகள். இதில் கூடுதலான பொது தொகுதிகள், இப்போ கூடுதலான தொகுதிகள் மேற்கு வங்கத்தில் 294 சட்டமன்றத்துக்கு தேர்தலுங்கிறதுனால அங்கே 68 இடங்கள் எஸ்சி கான்ஸ்டிட்யூன்சியும், எஸ்டி கான்ஸ்டிட்யூன்சி 16, அங்கே மலைவாழ் மக்களுக்கான இடங்கள் 16 இடங்கள் அங்கே இருக்குது. அதே போல் அஸ்ஸாம், ஏன்னா உங்களுக்கு மலை பிரதேசமாக இருக்கிற அஸ்ஸாம்லேயும் எஸ்டிக்கு கூடுதலான இடங்கள் 19 இடத்துல எஸ்டி கான்ஸ்டிட்யூன்சி, எஸ்சி கான்ஸ்டிட்யூன்சி 9, மொத்தமாக 28 இடங்கள் அதில் ரிசர்வ் கான்ஸ்டிட்யூன்சின்னு பார்க்கலாம். இது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன மாநிலம்னாலும் கூட அங்கே 25 பொது தொகுதியில் 5 இதில் ரிசர்வ் கான்ஸ்டிட்யூன்சிஸ். அடுத்தது நம்ம பார்த்தலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடியதில் வாக்காளர்களுடைய பொறுத்த வரைக்கும் ஆண், பெண், அதே போல் தேர்ட் ஜெண்டர் இந்த 3க்கான எண்ணிக்கையை பார்க்குறோம். 2 மாநிலங்களில் ரொம்ப குறிப்பாக தமிழ்நாட்டில் பெண்களுடைய வாக்குகள் அதிகமாக இருக்கிறது. மொத்த வாக்குகள் 5.67 கோடி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதில் பெண் வாக்காளர்கள் 2.89 கோடி, ஆண் வாக்காளர்கள் 2.77 கோடி, 7617 பேர் 3ஆம் பாலினத்தினர் தேர்ட் ஜெண்டர்னு வந்துடுறாங்க. அப்போ அதிகமான வாக்குகள் பெண் வாக்காளர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண் வாக்குகள் அதிகமாக இருக்குது. பெண்களுடைய வாக்குகள் அதிகமாக இருக்குன்னா அது தேர்தல் முடிவுகளையும் யார் பெண்களுடைய ஆதரவை பெறக்கூடியவர்களுக்கான மிக முக்கியமான ஒன்று நம்ம இதில் பார்க்கலாம். அதே போல் கேரளாலையும் பெண்கள் அதிகம். மொத்தமாக கேரளாவுடைய வாக்காளர்கள் எண்ணிக்கை 2.7 கோடி, அதில் 1.38 கோடி பெண்கள், 1.31 கோடி ஆண்கள். அப்போ இந்த இடத்துலையும் பெண்கள் வாக்குகள் அப்படின்னு தீர்மானிக்கிறதா இருக்கு. ஆனால் மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. 3.28 கோடி ஆண்களும் 3.16 கோடி பெண்களும் வாக்காளர்களாக இருக்காங்க மேற்கு வங்கத்தில். அங்கே 1152 பேர் தான் தேர்ட் ஜெண்டர் இருக்கிறாங்க. தேர்ட் ஜெண்டர் அதிகமாக இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் தான். இங்கே விழிப்புணர்வு அதிகமாக இருக்கலாம். இது எல்லாமும் சேர்ந்த ஒன்றாக இருக்கும். அப்போ இங்கே கூடுதலாக இருக்குது. இது வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும். அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண் வாக்காளர்கள் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சிகளுக்கான செய்தியாக இருக்கிறது. அடுத்து நம்ம முக்கியமான விஷயங்களை பார்த்துடலாம். இதில் ஒட்டுமொத்த வாக்காளர்களை கொஞ்சம் பிரித்து பார்க்குறதும் ரொம்ப எளிமையாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எந்தெந்த வயதை சார்ந்தவர்கள் எப்படி வாக்களிப்பாங்க அல்லது யாருக்கெல்லாம் வாக்கு அதிகம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய டேபிள் இது. இதில் நம்ம குறிப்பாக தமிழ்நாடும் புதுச்சேரியும் பார்க்கலாம். மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்டினரியன் இது பாருங்க 2530 பேர் இருக்கிறாங்க. இவ்வளவு மூத்த வயதோடு இப்போ இடம்பெற்றிருக்கக்கூடிய வாக்காளர்களாக இருக்கக்கூடியவங்க 2530 பேர். 85 வயதுக்கு மேலே, சென்டினரியன்னா 100 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க, 100 வயதுக்கு மேலே தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக இருக்கக்கூடியவங்க 2530. அதில் 85 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க 4 லட்சம் பேர் வாக்காளர்களாக இருக்காங்க தமிழ்நாட்டில் 85 வயதுக்கு மேலே. அதேபோல் பிடபிள்யூடியில் 4.463 லேக். இது ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு எல்லாம் சேர்த்து வரக்கூடிய அந்த எண்ணிக்கை 4,63,000.
முதல் முறை வாக்காளர்களும் இதில் கவனத்தில் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா எல்லா கட்சிகளுமே முதல் முறை வாக்காளர்களை, இளைஞருடைய வாக்குகளை நாங்கள் இருக்கிறோம், இப்போ புதிதாக வரக்கூடிய கட்சிகளும் சொல்லக்கூடியது இது இருக்கும்போது முதல் முறை வாக்காளர்களுடைய எண்ணிக்கையில் 12.51 லட்சம் முதல் முறை, அதாவது 18 இல்லைனா 19 வயசு இப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தேர்தல் தான் முதல் தேர்தல் அப்படின்னு இருக்கிறது 12.51 லட்சம். இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு டேட்டா. அதில் 20லேருந்து 29 வயசுக்குள்ள இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? முதல் முறை வாக்காளர்கள் மட்டும் இல்லை, யங் ஓட்டர்ஸ் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துட்டோம்னா முதல் தேர்தல் அல்லது ரெண்டாவது தேர்தல் அப்படின்னா யங் ஓட்டர்ஸில் 1.05 கோடி, 1,05,00,000 பேர் 20லேருந்து 29 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இப்போ இந்த டேட்டா அப்படிங்கிறது எல்லா தேர்தல் கட்சிகளும் இதை தான் கணக்கில் வைப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய இப்போ 85+ ரொம்ப முக்கியமாக இருக்கும். அவங்களுடைய வாக்குகள் யார், அவங்க எப்படி வர்றாங்க, இளைஞர்களுடைய வாக்குகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 29ங்கிறது நம்ம வந்து இளைஞர்களுடைய வாக்காக வைக்கலாம். அது கிட்டத்தட்ட பெருமளவு 1 கோடி பேர், 1,05,00,000 பேர் இளைஞர்களாக 29 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோலை ப்ளே பண்ண போகுது. எல்லா தேர்தலும் இருக்கும்னாலும் கூட இந்த தேர்தல் அது ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக மாறுது. இந்த இளைஞர்களுடைய வாக்குகள் இந்த 1.05 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது மேற்கு வங்கத்திலையும் அதே அளவுக்கு இருக்கு, 1.31 கோடி. ஏன்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை கூடுங்கிறதுனால அவங்களுக்கு இங்கே வந்து இவ்வளோ பேர் இருக்கிறாங்க.